மம்தா பானர்ஜிக்கும் நரேந்திர மோடிக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் எந்த ஆர்வமும் இல்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், RSS மற்றும் பாஜகவினர் நாட்டில் எங்கு சென்றாலும் வெறுப்புணர்வை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். பெரிய அளவில் வீரவசனம் பேசும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக விமர்சனம் செய்தார். இந்தியாவின் விவசாயத்துறை, சிறு குறு தொழில்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை பிரதமர் மோடி அமெரிக்காவிடம் விற்றுவிட்டார் என மக்களவையில் அவரை பற்றி 2-3 விஷயங்கள் பேசியதனால் பயந்து ஓடிவிட்டதாக சாடிய ராகுல் காந்தி, அதானி குழுமத்தின் ஒட்டுமொத்த நிதி ஆவணங்களும் டிரம்பின் கைகளில் உள்ளதால் தான் டிரம்ப் நரேந்திர மோடியை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். नरेंद्र मोदी बड़ी बड़ी बातें करते हैं, मगर डोनाल्ड ट्रंप जो है अमेरिका का राष्ट्रपति, वो नरेंद्र मोदी को पूरी तरह कंट्रोल करता है. ஹூக்ளியில் பல தொழிற்சாலைகளை காங்கிரஸ் கொண்டு வந்ததாக தெரிவித்த ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜிக்கும் நரேந்திர மோடிக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் எந்த ஆர்வமும் இல்லை என குறிப்பிட்டார். ये पहले इंडस्ट्रियल एरिया हुआ करता था, यहां पे जूट मिल्स हुआ करते थे, यहां पे इंडस्ट्री हुआ करती थी. कौन लाया था? कांग्रेस पार्टी लाई थी. और आज की सच्चाई चाहे ममता जी हो,